நான் இப்போ இந்த ப்ராஜெக்டை கொடுக்குறோம், காலேஜ்ல நல்ல பேரை வாங்குறோம். ஜேம்ஸ் சொல்லுமா எங்கப்பா இருக்க? என்னம்மா 3 மாசமா கஷ்டப்பட்டு பண்ணிக்கிற ப்ராஜெக்ட் என்னம்மா இந்த மாதிரி பண்ணிக்கிறேன்? உங்க வீட்டுல வேற வேலையே இல்லையாம்மா? என் கஷ்டப்பட்டதே வரலையாம்மா வீட்டுல இருக்கு. தெரியாம தானே என்னம்மா தெரிய மாட்டேன். அங்க போய் எவனா ஓரமா வரமா வீட்டுல தெரியல. நான் இப்ப நான் காலேஜ் வெளியே நான் மூச்சு காட்டுவேன். இந்த வீட்டுல எனக்கு ரொம்ப ரோதனையா இருக்குதுப்பா. உன்னால ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. ரெண்டாவது நாள் அம்மா, என்னப்பா? நாளைக்கு இந்த காலேஜ்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குமா? இந்த இருக்கிற ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ்ஸா பிக் பண்ணுவாங்க ப்ளீஸ். இதுக்கு என்னப்பா? இந்த ட்ரெஸ் நான் சொல்றது கூட பதில் சொல்லு. சும்மா கூட கூட பேசிருக்காங்க. நீ ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு அதெல்லாம் பெரிய ஆள் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுறதுக்கு எனக்கு பயமா இருக்குது. போலாமாப்பா? வாங்கம்மா போலாம். என்னாச்சுப்பா? அவங்களா? அவங்க வந்து தெரிஞ்சவங்க. ஆமா. ரொம்ப தெரிஞ்சவங்க உதவி பண்ற போல இருக்கு. ஏன்னா உலகத்துல தெரிஞ்சு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். உங்க மேல மனசு யாருன்னா வருமா? சொல்லுங்க ஜேம்ஸ் பாய்க்கு. போலாமாப்பா? யாருப்பா அது? அவங்களா? அவங்க எல்லாம் கேட்டாங்க சொன்ன. நீ என்ன பண்ண? இங்கே வெயிட் பண்ணு, நான் உள்ள போயிட்டு வரேன். ஏன்பா நானும் கொஞ்சம் பாரு. நீ என்ன வந்து பார்க்க போற? தெரிய பார்த்தா உனக்கு எல்லாம் வேணும். நீ வந்து அதை சொன்னா மட்டும் உனக்கு சைன் போடு, இல்லைன்னா வானா எதனா சொன்னா கூட கூட பேசுங்க. ரெண்டு வகமாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். மம்மி வெளியே வெயிட் பண்ணிக்கலாம் சார். லாஸ்ட் வீக் ஒரு ப்ராஜெக்ட் நீங்க மெயில் பண்ணிதல எத்தனை சொன்னாங்க? எத்தனை உங்களோட குட் நியூஸ் ஜேம்ஸ். லாஸ்ட் வீக் எனக்கு அனுப்பிச்ச அசைன்மெண்ட் வந்து நான் இது ஹெட் குவார்டர்ஸ் அனுப்பிச்சேன். அவங்க ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. நீ வெளிநாடு போயிட்டு நீ வேலை செஞ்சுட்டே படிக்கலாம். ஓ தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் மை ட்ரீம் சார். ஓ ஆல் தி பெஸ்ட் ஜேம்ஸ். எல்லாம் பண்ணு ஃபியூச்சருக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் சார். கண்டிப்பா மம்மிக்கு இந்த விஷயம் சொல்லி ஓகே? கண்டிப்பா சார். அம்மா அம்மா, நான் ப்ராஜெக்ட் பண்ணேன் இல்லையா, அது எனக்கு நல்ல ரிசல்ட் வந்துச்சுமா. இப்போ எனக்கு படிக்கிறது வெளியூர் காமிச்சுக்கிறாங்க. அங்கே வேலை செஞ்சு படிக்கலாமா? ஓ அப்படியாப்பா? ஆமாம்மா. என்னை விட்டுட்டு ஒன்றே போயிருக்கோம். நீ என்னமா நீ தான் நானா பட்டவா? நான் படிக்க வேண்டாவா? எனக்கு நான் எதிர்கால நான் போக வேண்டாவா? உங்ககிட்டயே நீ டே சண்டை போடுறதே எனக்கு வேலை ஆயிட்டா? நான் படிக்கணுமா? ப்ளீஸ்மா என்னை விட்டுருமா, நான் போறேம்மா. நான் நல்லா படிக்கணுமா? ப்ளீஸ் ஜஸ்ட் லீவ் மீ அலோன். சரிப்பா, நீ எங்க போனாலும் சரி, அது மட்டும் மறக்காத. சரிம்மா. டெய்லி பைபிள் படி. சரி பாத்துக்கிறியாப்பா? சரி பார்த்துக்கிறேன். வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் மனசே சரியில்லை. அம்மா ஞாபகமாகவே இருக்குது. சரி அம்மா தான் சொன்னாங்க. சரி லாஸ்ட்ல பைபிள் படிடா, ப்ரேயர் பண்ணுறா, என்ன மறந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா. சரி இன்னைக்கு தான் டைம் கச்சிக்குது. இன்னைக்கு தான் பைபிள் படிக்கலாம். இன்னைக்கு முழங்கால் போடுறோம், அந்த தேவனையே இந்த பூமியில் இறக்குறோம். கர்த்தாவே சோத்திரமாப்பா. ஆண்டவரே, நானும் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பாடுபட்டு வாழ்க்கையில் எதனா பண்ணி சாதிக்கலானா இன்னைக்கு தான் ஆண்டவரே டைமே கச்சிக்குது. ஆண்டவரே இந்த உபவாச ஜெபத்தை ஆண்டவரே இன்னைக்கு என் கூட நீங்க பேசணும்ப்பா. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ராஜா, சோத்திரம் பாப்பா. ஆண்டவரே இன்னைக்கு தடையா எனக்கு எந்த ஒரு விஷயமும் வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா இந்த பூமிக்காக, இந்த உலகத்துக்காக, இந்த ஒழுகிற அழியிற ஆத்துமக்காக நான் நீங்க ஜபிக்க போறேன்ப்பா. ஆண்டவரே மறுபடியும் சொல்றேன் ஆண்டவரே, எனக்கு தடையா எனக்கு எந்த விஷயம் வரக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே வாலிப பசங்க ஜபத்தை ஏண்டா இன்னைக்கு கூட எனக்கு நிம்மதி வர மாட்டேடா. ஏண்டா வந்து குக்குற வீரடி டேய். நோ என்னடா பண்ற? பைபிளும் கையுமா? ஏண்டா பைபிள்ல என்னடா பண்றேன்? ப்ரேயர் பண்றடா. அதுவும் கேளு, உபவாசம் போட்டு ஜெபம் பண்றேன். பாரு எப்படி பண்றேன்ட்டு. அதான் ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்றோமே. ஏண்டா ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ண மட்டும் போதுமாடா? மத்தெல்லாம் ஜெபம் பண்ணா ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்பாரு. சரி பண்ண பாரு. ஒரு மாட்டானா என்னடா ஜெபனா இருக்கட்டும். புதுசா படம் வந்துக்கிட்டான், போலாமா? படமா? எது இது புதுசா வச்ச படம்? ஆமாடா, எல்லா தேட்டர்ஸ் ஐயோ சும்மாடா நீ வந்து ப்ரே பண்ணப்பா. ஆண்டவர் ஜெயமே, ஜெயம் ஜெயம் ஜெயம். ஜெபம் பண்ணலாம். சரி டிக்கெட் குறிப்பை வச்சு ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் டிக்கெட்டை கொடுத்தா அதை சேர்த்து இந்த ஜெபம் பண்ணலாம். எது அதுதான் உனக்கு டிக்கெட் தவறதுக்கு வேண்டி நான் ஜெபம் பண்ணுமா? சரி வா, நீ
முழங்கால் போடு ஆண்டவர் உனக்கு டிக்கெட் தரார் பார்க்கலாம். ஆண்டவரே இந்த நேரத்தில் உண்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இவ்வளவு பத்தி நீங்க மனமேறுவாப்பா, சோத்திரமாப்பா. அப்பா எங்களுக்காக 2 டிக்கெட்டுக்காக நீங்க மனமேறுவா. ஆண்டவரே வரும். ஆண்டவரே, எங்க 2 பேர் நாம சொல்கிறார்களோ அதில் ஒரே சொல்றேன் ஆண்டவரே. நாங்க 2 பேரும் ஜெபிக்கிறாங்க. நீங்க கூட வாங்க ஆண்டவரே, வாங்கப்பா. சோத்திரம் கர்த்தாவே, சோத்திரம். யாரா ஜெபம் பண்ணும்போதுல இது கூட என்ன விட மாட்டாங்களா? யாரா போய் பாரு கதை வேற பாரு. சொந்தக்காரங்களா இருந்தா நான் வீட்ல இல்லன்னு சொல்லி அம்பே. ஐயோ ஐயோ நோ 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 யூ என்ன பண்ற? நான் வெள்ளை வெள்ளை வெள்ளையா பெருசா பிரகாசமா யாருன்னு பாரு. வெள்ளையா வெள்ளையா அப்படியே ஒரு பிரகாசமா பிரகாசமா. ஆனா யாரும் தெரியல. என்ன யாரா என்னது? ஐயோ அப்பா அம்மா. ஏய் மாமா யாரா அது மாமா நீ சொன்ன மாதிரி மாமா. அப்படி நீ சொன்ன மாதிரி வெள்ளையா அப்படியே ஒரு பெருசா பளிச்சுன்னு பளிச்சு. யாரா இது? ஏதோ பயமாவது அப்படியே கூடமே வாடா. அப்படியே வாடா, அப்படியே வாடா, அப்படியே வாடா. யார் அந்த லைட் போட்டுக்குது உள்ளே வாங்கும். இந்த பாவி வீட்டுக்கு அப்பா வந்துக்கிறீங்க. ஐயோ என்னடா ஆண்டவர் வாசல் வச்சு பேசுறீங்க. ஆண்டவரே வாங்கு வாங்கு நான் ஒரு நாள் கூட ஜெபம் பண்ணேன். ஒரு நாள் ஜெபத்துக்கு வந்துட்டீங்களா? ஓ, அப்படிதான். ஆண்டவரே, எங்க வந்துட்டீங்க? வரமாதான் இருக்கு. ஏய், இப்போ ஆண்டவரே, அப்படிதான் ஜெபம் பண்ண தெளிவே கிடையாது. ஆண்டவரே, எங்க வந்துக்கிறீங்க? ஐயோ, ஐயோ, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, என்னடா ஆண்டவரே, ஆண்டவரே, என்ன சொல்றீங்க? அப்படியே சூடா காபி டீ ஜூஸ். ஐயோ, ஆண்டவரே, இம்மா வேற என்ன பண்ண தெரியல ஆண்டவரே. நிஜமா நம்ப முடியல ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டு வந்துக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜெப குறிப்பு. என்னடா இது? ஒரு டிவி, ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு வாஷிங் மிஷின், ஒரு காரு, ஒரு 2 பைக், ஒரு புதுசா ஒரு வீடு, புதுசா ஒரு மொபைல். ஏன்னா மத்தவங்க நான் பழைய பண்ணிட்டு நான் கொடுப்பாங்க எல்லாமே பழைய பண்ணிட்டுடா. ஆண்டவரே, நீங்க அப்படிதான் நீங்க வந்திருந்தாலும் தலையை திருப்பிட்டு தான் உனக்கு புரியல. ஆண்டவரே, நீங்க என்ன ஆண்டவரே, 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 டேட்டா புதுசா போயிடுவாங்க. இது படிங்க ஆண்டவரே. ஓ, ஆண்டவருக்கே விவா. யார் காலிங்களை அடிக்கிறாங்க? ஆண்டவர் போது யார காலி கிடைக்குது? சாத்தானா? அப்பா எப்போ சதன் சொல்லி நம்ம எல்லாம் ஆண்டவரின் பிள்ளை இப்போ நான் தோத்துறேன் ஐயோ நோ 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 யாருன்னு பாருங்க. இல்ல படத்துல ஷூட்டிங் இருந்துச்சு. அப்படியா? நீங்க பெரிய ஃபேன்ஸ் ஆமே. ஆமா தெரியும். தலைவர் வந்திருக்காங்கன்னா வெளியே நிக்க வச்சு பேசுங்க. ஆண்டவரே, அவர் பேரு ரஜினிகாந்த் தலைவர். அவர் பெரிய ஆக்டர், சூப்பர் ஸ்டார் படம்லாம் கொடுத்துறாங்க ஆண்டவரே. நீ கோச்சுக்காம இந்த சீட்ல உட்காந்து வந்தாங்க. ஒன்றா ஆண்டு நம்ம சும்மா கேப்பா சும்மா.
ஆனா இந்த டைம்ல யாரா இது? ஹவுஸ் ஓனரா இருக்கும். வீடான்னு சொல்லி அப்புறம் பாய் கேட்டா என்ன சொல்றான்? கல்யாணம் வந்துக்கிறான் போல அப்படின்னு சொல்றான். ஐயோ ஐயோ யாருன்னு பாருங்க இவ்வளவு பெரிய ஃபேன் தோனி சார். உங்க மேட்ச் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா டிக்கெட் எல்லாம் காசு கொடுத்து வாங்கிட்டு பிலிம் வந்துட்டு வந்துருமா சார் ஸ்டேடியம்க்கு. நீ என்ன தர இங்க சேப்பாக்ல மேட்ச் சொன்னாங்க. ஓ அப்படியா அது நம்ம இங்க வந்தான். நிங்களோட பெரிய ஃபேன் பையா நம்ம ஆமா. நிங்களோட பெரிய ஃபேன் அச்சா, அச்சா. இதெல்லாம் இதுல பேசுறா பேசுறீங்க. இதெல்லாம் பேசுவாங்க இது. तुम तो देख तक बच्चे को मैं क्या ஐயோ இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் வந்துருச்சோம். இந்த பக்கம் இசப்பா நம்ம எண்ணங்களையும் ஏற்கிற ஆண்டவா உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ரெண்டு சொந்த மகன் ஒரே பக்கம் இவரு சூப்பர் ஸ்டார் சொல்லணும் யாரும் நம்ப மாட்டாங்க. இவரு சொல்லி நம்பணும் இது கிட்டு நம்பணும். இவர் வந்து சூப்பர் ஸ்டார் பிலிம் இண்டஸ்ட்ரி ஃபுல் சூப்பர் ஸ்டார். இவர் வந்து கிரிக்கெட் சூப்பர் ஸ்டார். ஆமா, ரொம்ப பெருசாடி. பாத்து. இது வந்து அச்சா, அச்சா, டிக்கெட். ஓகேவா ஐயோ, அவனதான் பண்ணீங்க. இங்க வா. ஓகே பாய் கார் ரேஸ் நினைக்கிறேன். பார்க்கலாம் சீக்கிரம் பார்க்கலாம். Practice time. போவேக்கா சரியா ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲೋட ಚೆಪ್ಪಾ ಬರ கண்டிப்பா கண்டிப்பா வரேன். ಅಪ್ಪಯ್ಯ ಕಲಬುರಗಿ ಬೇಡಿ சரி சரி. ஐயோ என் கையும் உள்ள காலம் உள்ள ஐயோ நம்ம வீட்டுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயோ தோனி எல்லாம் வராது. ஐயோ அப்பா காத்தல் நினைச்சு பார்த்தா இது கனவா நிஜமாவே தெரியலையே. அப்பா அவன் தோனி கூட போயிட்டான். நாளைக்கு அவன் கூட அப்பா நான் பெரிய ஆள் நினைச்சு அவன் ஃபேமஸ் ஆயிடுவான். அவன் கூட ஒரு போட்டோ கூட எடுக்க முடியலையே. ஆனா இதெல்லாம் சொன்ன ஆண்டவர் தான் பண்ணாங்க. ஆமா ஆண்டவர் ஆண்டவரே ஆண்டவரே சிறுக ஆண்டவரே ஆண்டவரே மச்சிருங்க. நம்மளாம் பெரிய ஃபேன் ஆண்டவரே. நான் சூப்பர் ஸ்டார் ரொம்ப இஷ்டம், தோனி ரொம்ப இஷ்டம். அதனால உங்களை நான் மனசில் இப்போ சுத்தமா வந்து ஆண்டவர் வாங்க ஆண்டவரே ஆண்டவர் வாங்க வாங்க ஆண்டவரே உட்காருங்க ஆண்டவரே சிவசேனை மனுஷன் ஆண்டவரே ஆண்டவரே நான் போஸ்ட் வந்து ஒரு நிமிஷம் வந்தேன். போஸ்ட் என்ன அது புதுசு போஸ்ட் வந்தது? யார் அம்மா தான் அமைச்சிருக்கோம். அன்புள்ள ஜேம்ஸுக்கு அம்மா எழுதி கொள்ளுவது, நீ நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்குவேன்னு நம்புகிறேன். என் ஞாபகமே உனக்கு வந்தது இல்லைல்ல? ரொம்ப நாளாக ஒரு உண்மை உன்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன்ப்பா. நிஜமான உண்மை என்னன்னா, பார்வை இழந்தது நான் இல்லை, நீ தான்ப்பா. நீ சின்ன வயசில் இருக்கும்போது உனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் உன்னோட 2 பார்வையும் இழந்துட்டேன். நான் தான் என்னோடய கண்ணு உனக்கு கொடுத்தேன். ஆனால் கடைசி நீ என்னையே மறந்துட்ட. இதுதான் என்னோடய கடைசி கடிதம். இதுக்கப்புறம் நீ என்னை பார்க்க முடியாதுப்பா. இப்படிக்கே உன் தாய். அப்ப உண்மை நினைச்சேன். ஐயோ இது உண்மை தெரியாம எங்க அம்மா ஒன்று அசிங்கப்பட்டனே. ஐயோ அவங்க உயிரை குத்து எனக்கு பார்வை குத்துக்கிறாங்களே. ஐயோ அம்மா உன் கண்ணில் தான் நான் இந்த உலகத்தை பார்க்குறேம்மா. அம்மா இந்த உன் கண்ணில் தான் நான் நல்லா படிச்சு இப்போ நல்லா வீட்டில் இருக்கிறேம்மா. அம்மா இல்லம்மா இது உண்மை என்று சொல்லவே இல்லையம்மா. ஏமா என்கிட்ட சொல்லல. அம்மா உங்களை போய்
எங்க அம்மா இல்லை ஆண்டவரே, இந்த மண்ணுக்காக ஆண்டவரே, இந்த மண்ணுக்காக என் மாணிக்கத்தை நான் விட்டுட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, மனுஷனுக்கு ஆண்டவரே, இந்த உலகத்துக்காக, இந்த உலகத்துல அழிகிற ஆத்மாக்காக நான் எங்க அம்மா நான் விட்டுக்கிட்டேன் ஆண்டவரே. என்னை மனுஷனுக்கு ஆண்டவரே. யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த உலகத்திலே நீ உன்னை சந்தோஷப்படுத்தும் சொல்லி உன்னை தேடி வந்த எத்தனோ சந்தோஷங்கள், நீ விரும்பின நடிகை, நீ விரும்பின விளையாட்டு வீரர், இப்படின்னு எல்லாரும் வந்தாங்க, நீ குதகலிச்சு. ஆனா அந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் அது உனக்கு நினைச்சது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, என்னை நோக்கி பார்த்த முகங்கள் தான் பிரகாசம். ஏன்னா எல்லாம் வந்தாங்க போனாங்க, ஆனா நீ என்ன நினைக்கலனாலும் நான் உன்னை விட்டு போகல. ஏன் தெரியுமா? நான் உனக்கு வார்த்தை கொடுத்தல, வாக்கு பண்ணியிருக்கல, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி நான் உனக்கு சொன்ன வார்த்தை, நான் மறுபடியும் என் வீட்டுக்கு உன்னை அழைத்து போகும் வரை இந்த வார்த்தை உன்னோடு நினைத்திருக்கும் மகனே. என்னை நம்பு, என்னை விட்டு விடாதே. இந்த உலகத்தை நம்பி நீ ஏன் விட்டு விடாதே. இந்த உலகத்தை நீ எதை எழுந்தாலும் பெற்றுக்கொள்ள முடியும்.